ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீசனிங் டாபிக்ல எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது. நான் என்டிபிஸ்ல பார்த்தீங்கன்னா 29-30 எடுத்தேன். யூஜிலையும் சரி கிராஜுவேட்லையும் சரி. நம்ம ரீசனிங் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கு. ரீசனிங் நம்மளுக்கு ஹை ஸ்கோரிங், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்ல மார்க் வாங்கிட்டாலே நம்ம ஜிஎஸ் ஜிகேல ஒரு பாதி மார்க் எடுக்கிற மாதிரி படிச்சா போதும். ஓகே, இன்னைக்கு டெக்ஸ்ட் புக்ல லைவ் வச்சிருக்காங்க ரீசனிங். அதுல நான் எடுத்த 20 கொஸ்டின் 20மே கரெக்ட். அதுக்கு நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா ஒரு 30 செகண்ட் டு 1 மினிட். சில கொஸ்டினுக்குனா 2 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அதனால ஒவ்வொரு கொஸ்டினுக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச் நம்ம பண்ணலாம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் யூனிக்கான கொஸ்டின் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரயில்வே ஆஸ்பெக்ட்ல நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டோம் சில பேர். அவங்களுக்காக இந்த மாதிரி கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இது பிளட் ரிலேஷன் டாபிக்ல இருந்து வந்தது. Arun says, this girl is daughter of only child of my father. ஓகே, அப்போ நம்ம இங்க என்ன நினைப்போம், இது நம்ம ரிவர்ஸ்ல இருந்து எழுதணும். ஓகே, ஃபாதர் ஒன்லி சைல்டுனா இங்க யாரோ இருக்காங்க, ஒன்லி டாக்டர். டாட்டர்னா நம்ம ஃபீமேல்னா ரவுண்ட் பண்ணுவோம், பாய்னா நம்ம ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இதுல நான் இப்படி எழுதுனேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இது புரியல. அருண்ஸ் ஒன்லி டாக்டர்னு அங்க இருந்திருந்தா நம்மளுக்கு அருணோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கும். பட் கொஸ்டின் எப்படி கொடுத்துட்டாங்க, டாக்டர் ஆஃப் த ஒன்லி சைல்ட் ஆஃப் மை ஃபாதர், என்னுடைய அப்பாவோட ஒரே பையனோட பொண்ணு. அப்போ அது நான் தான். அப்போ இது ஃபாதரு, இது அருண். அப்போ அந்த டாக்டர் தான் அருணோட பொண்ணு, இவங்களுடைய அப்பாவோட பொண்ணு கிடையாது. ஏன்னா ஒன்லி சைல்டுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி சைல்ட்னா அப்ப அருண் மட்டும் தான் அங்க இருக்கான். ஓகே, அப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, அருண்ஸ் ஒய்ஃப் அந்த பொண்ணுக்கு அந்த அருணோட ஒய்ஃப் என்னவா இருக்கணும், கண்டிப்பா அம்மாவா தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது மதர் இன் லாவா மதரான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா பிக் பண்ணிக்கலாம். ஆன்சர் இதுக்கு பார்த்தோம்னா மதர். அப்போ சிம்பிளா நம்ம திங்கிங் ரொம்ப முக்கியமா இருக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ்ல இருந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபாதர் எழுதிடணும், ஃபாதரோட ஒன்லி சைல்டு எழுதிடணும், அந்த ஒன்லி சைல்டோட டாட்டர். எப்படி நீங்க டிரைவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் எழுதும் போது எனக்கு பேங்கிங் கொஸ்டின் எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். 4 adults. ஓகே, 4 பெரியவங்க 3 குழந்தைங்கன்ட்டாங்க. ஆஃப் 3 children, 3 சில்ட்ரன் இருக்காங்க. அதுல 6 எஸ் மட்டும். 6 எஸ் ஃபீமேல்னா நம்ம பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிள். அவங்க ஃபீமேல். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, எம் அண்ட் பி பிரதர். அப்போ ஒரு ரிலேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, 2 பேருமே பசங்க தான். பிரதர் நான் மைனஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன், பிரதர். அப்போ எம் பைலட், கியூ என்னன்னா ஏரோஸ்டர்ஸ். இதுல ஏதோ ஒரு பிரதரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் என் இஸ் மேரிட் டு பி. அப்போ பிக்கு யாரோட மேரேஜ் ஆகுது, மேரேஜ்னா நம்ம டபுள் கோடு போடுவோம், என்னோட மேரேஜ் ஆகுது. என்ன அப்ப கண்டிப்பா ஃபீமேலா தான் இருக்க முடியும். அவங்களோட குழந்தை என்ன, எஸ். நம்மளுக்கு எஸ்னா என்னன்னு தெரியும், ஃபீமேல்னு தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கு பிளஸ் போட்டுடலாம். ஓகே, அப்ப கண்டிப்பா அந்த கியூ ஏரோஸ்டர்ஸ் எம்மோட தான் மேரேஜ் ஆயிருக்கும். அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒன்னு 6, ஒன்னு ஓ. ஓகே, அந்த ஆறு ஃபீமேல்ட்டாங்க. அப்ப கண்டிப்பா ஓ பாயா தான் இருக்க முடியும். ஏன்னா 2 குழந்தைகள 3 குழந்தைகள 2 ஃபீமேல், ஒன்னு பாயா தான் இருக்க முடியும். அப்ப ஊ இஸ் ஓன்னு கேட்டிருக்காங்க. ஓ யாரு, எம்மோடைய பையன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே நம்ம இதுல பார்த்துட்டோம். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஆன் த ஸ்பாட்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு யோசிக்க திடீர்னு தோணாது எப்படி இதை டிரைவ் பண்ணணும் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்லயே இருக்கு, முடிஞ்ச லைவ் டெஸ்ட் கூட எடுங்க டெக்ஸ்ட் புக்ல. அதுக்கப்புறம் யூனிக் வேல ஒரு அனாலஜி பார்த்தேன். பட் நிறைய கேட்டிருக்காங்க. இது எனக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்த்தேன், டிஃப்ரென்ஸ் வச்சு வருமானு. டிஃப்ரெண்ட் வச்சு வரல. சரி, அதுக்கப்புறம் டபுள் பண்ணி எது நம்பர் மைனஸ் பண்ணுங்க செக் பண்ணி பார்த்தேன். 11 into 2 22 வரும். 17 வரணும்னா -5 பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. சரி, -5 பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து 7 into 2 34 -5 போட்டால் 29 தான் வந்துச்சு. ஆனால் இங்கே ஆன்சரில் பார்த்தோம்னா 28 இருந்துச்சு. அப்போ தப்பா இருக்கே, இங்கே -6 வரணுமேன்னு பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் அடுத்த இது பார்த்தேன். 28 into 2
இது போட்டோம்னாலும் 56 மைனஸ் 5 போட்டா 51 வந்துச்சு. அப்ப இது ரெண்டும் கரெக்டா, இது வரலையே. அப்ப என்ன சீரியஸ் இருக்குன்னா -5 -6 -5 -6 இந்த சீரியஸ்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி. அப்போ நம்ம இங்க 51 வந்துருச்சு. அப்ப இது -6 இருக்கும், இது -5 இருக்கும், -6 இருக்கும். அப்ப 362 8 × 2 362 × 2 இது போட்டோம்னா 736 வரும், -5 அப்ப 731. ஸோ ஆன்சர் 731. அப்ப இந்த மாதிரி பேட்டர்னும் ரிப்பீட் ஆகுது. டபுள் பண்ணி -5 -6 வேற வேற நம்பர்ல நம்ம டெலீட் பண்ற மாதிரி. ஓகே, அடுத்து இது முக்கியமான கொஸ்டின். இது வந்து 431 ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். 431 எப்படி வந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், 8 கியூப்பையும் 9 ஸ்கொயர்டையும் ஆட் பண்ண என்ன வருதுன்னு பார்த்தேன். இங்க ஒரு 512 + 81 இது வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருது. அப்போ இது வராது. சரி, 8 கியூப் -9 ஸ்கொயர் போட்டு பார்த்தேன். அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா 431 வந்துச்சு. ஓகே, அப்ப இதுதான் புரிஞ்சிருச்சு. நான் இந்த ரெண்டுத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நம்பர் பெருசா இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு இந்த ஆப்ஷன் பார்த்தேன். 729 144 595 வருமா? கண்டிப்பா வரல. நான் வந்து ஈஸியா ஆட் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஆட் பண்ணி பாருங்களேன். 9 3 739 வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. சரி, அப்ப ஈஸியா இருக்க நம்பரை பார்த்தேன். 343 -25 ஆன்சர் என்ன வந்துச்சு? 318 தாராளமா வந்துச்சு. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ நம்ம எல்லா டைப்பையும் நம்ம யூஸ் பண்ணணும். இருந்தாலும் நம்மளுக்கு எது நியரஸ்டா வருது, இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஏதாச்சும் பண்ணா இந்த ஆப்ரேஷன் வரணும், இந்த நம்பர் வரணும்னா அப்ப என்ன ஆப்ரேஷனா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். பட் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இது எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன். பியோட நம்பர் என்ன? 16. பிக்கு 16. ஓகே, இதை ஆட் பண்ண 7. அப்போ நம்மளுக்கு டபுள் டிஜிட் நம்பரை ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கேயும் முடிஞ்சிருச்சு. அப்போ டேரக்டா நம்ம இங்க போயிட வேண்டியதான். ஏன்னா ஐக்கு வந்து 9, ஈக்கு வந்து 5 நம்மளுக்கு தெரியும். அப்போ பியோட நம்பர் என்ன? 16. 7, ஈக்கு வந்து 5, ஆருக்கு வந்து 18. 18 நம்ம ஆட் பண்ணா 9. எஃப்ஓட நம்பர் என்ன? 6. ஏன்னா எல்லா ஆப்ஷனும் அப்படியே தான் வரும். கடைசி 3 ஆப்ஷன் மட்டும் தான் மாறப்போகுது. அப்ப யூனா என்ன? யூ வந்து 21, எம்ன்றது 13. அப்ப ஆட் பண்ணா 4, இதை ஆட் பண்ணா 3, இ எவ்வளவு? 5. அப்ப 345. 345ல எங்க முடியுது ஆன்சர்? இங்க முடியுது. அப்ப இது ஆன்சர். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின், ஆனா போட்டுடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்ரோச் பண்ணேன்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், எல்லுல இருந்து கியூ, எல்லு வந்து 12, கியூ வந்து 17. சரி, 5 பிளஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தேன். இங்க 5 ஆட் பண்ணோம்னா 20 25 ஒய்ல ஏதோ ஆப்ஷன் இருக்கா? இல்ல. அப்போ வேற ஏதோ அப்ரோச் பண்ணிருக்காங்க. அப்படி எல்லுல இருந்து நான் பின்னாடி பார்த்தேன், -1 பண்ணிருக்காங்க. அப்படி இதுல இருந்து பார்த்தோம்னா -1. ஓகே, அப்போ -1 சீரீஸ். அப்போ டைகர்ல இருந்து -1, இதுல இருந்து -1 பண்ணா என்ன? எஸ். இதுல இருந்து -1 பண்ணா எவ்வளோ? ஹெச். இதுல இருந்து -1 பண்ணா எவ்வளோ? எஃப். இதுல இருந்து -1 பண்ணா எவ்வளோ? டி. இதுல இருந்து -1 பண்ணா கியூ. அப்போ கியூடி எஃப்ஹெச்எஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி புது மாடல். ஆனா எதுவும் பயப்படுற மாதிரி இல்லை, எல்லாமே பழைய எலிமெண்ட், பழைய சிம்பிள் தான். அதை வந்து கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் காம்பவுண்ட் ஆஃப் சிம்பிள்ஸ் அண்ட் காம்பவுண்ட் ஆஃப் வவல்ஸ்னு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிளையும் வவல்ஸ் மட்டும் நம்ம என்னதான் போதும், நீங்க தனித்தனியா என்ன தேவையில்லை. ஓகே, நான் எப்படி என்னவேன், மவுஸ் நம்மளுக்கு கர்சர் இருக்கும், எல்லாமே நார்மல் தான், வரிசையா எண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, ஐ 1 2, அதுக்கப்புறம் இங்க 3 4, சாரி 4 இங்க இருக்கு, சிம்பிள் தானே. 1 2 3 4 5 6 7 8 9. ஏன்னா இது ஐ எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், அதுவும் ஐ தானே. 9, இது வரைக்கும் 9 முடிச்சிருக்கோம் நம்ம. 9 10 11 12 13, வேற 14 15 16. ஓகே, வவல்ஸும் சிம்பிள்ஸும் நம்ம டைரக்டா இப்படியே நம்ம மவுஸ்ல இருக்க கர்சர் வச்சு நம்ம எண்ணிடலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்.
இந்த மாதிரி சீரியஸ் வேணா சொல்லுங்கள். நான் டெய்லி அந்த ரீசனிங் டெஸ்ட் எடுப்பேன். அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி யூனிக்கான கொஸ்டின் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டினியூ பண்ணால் கீழே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அது ஹோம்ஒர்க் கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.